ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாங்க இருக்கிற பொசிஷனை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்ப நாங்க என்ன பண்ண போறோம்னா ஈட்டிங் சேலஞ்ச் தான் நானும் தினாவும் பண்ண போறோம். எப்பவுமே ஈட்டிங் சேலஞ்சுனா ஈட்டிங் சேலஞ்சுனாலே என்னடா ஃபுட் வச்சு அவங்க பண்றாங்க அப்படின்றத இன்ட்ரெஸ்டா பாப்பீங்க. நாங்களும் பாத்தீங்கன்னா இந்த ஃபுட்டுக்கு நான் சொல்லிருந்தேன். நானு இந்த ஃபுட்டு ஏன் ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இவங்க எப்பவுமே சிக்கன் ரைஸ் வச்சா, பரோட்டா வச்சா, இந்த மாதிரி பிரியாணி இதெல்லாம் வச்சா நான் ஜெயிச்சிருவேன்னு தெரியும். அதனால இவருக்கு பிடிச்ச ஒரு நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா சிம்பிளா செய்யற அந்த ஃபுட் வச்சு இன்னைக்கு ஈட்டிங் சேலஞ்ச் பண்ண போறோம். அதை வச்சு அவர் சாப்பிடுவாரு, நான் சாப்பிட மாட்டேன். வீட்டுல செய்யறதுலாம் பாத்தீங்கன்னா நான் நல்லாவே சாப்பிடுவேன். அதனால இதை வச்சு பண்ணிருக்கோம். தீனா ஸ்டார்ட் பண்ணலாமா? நாங்க நான்வெஜ் இல்லாம பண்ணலாம் தான் நினைச்சேன். தீனா பாத்தீங்கன்னா எனக்கு நான்வெஜ் வேணும்னு சொன்னதுனால 2 முட்டை, அப்புறம் பாத்தீங்கன்னா மீந்த இட்லி காலையில செஞ்ச இட்லி வச்சு உப்புமா, அதுக்கப்புறம் சப்பாத்தி தீனா தான் இப்ப சுட்டாங்க சொல்லிட்டு குருமா வச்சாச்சு. ஸ்வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஓரியோ பிஸ்கெட் 2 டிஃப்ரெண்டான ஈட்டிங் சேலஞ்ச் இது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் இந்த டைம்ல வெளியில சாப்பிட கூடாது இல்லையா, அதனாலயும் இருக்கு. வெளியில எப்படி செய்வாங்க தெரியாது, அதனால இப்ப சாப்பிடக்கூடாது சிக்கன் ரைஸ் பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பாத்தீங்கன்னா நாங்க வீட்டுல செஞ்சதே சாப்பிடலாம் ஈட்டிங் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பிளான் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? உப்புமா பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். நாங்க கப்புல மெஷர்மெண்ட் அளவு எடுத்துதான் நான் 2 பேருக்குமே வச்சேன், ஒரு கப்புல கரெக்டா. அதனால அவருக்கு கம்மியா இருக்கும் எனக்கு அதிகமா இருக்கும் அப்படி யாருன்னு நினைக்க வேணாம். 2 பேருக்கும் ஒரே அளவுதான். அப்பதானே யாரு வின் பண்றாங்க பாக்க முடியும். சாப்பாடு முன்னாடி வச்சுட்டு தீனா அடக்க முடியாது. சாப்பிடலாம் தீனா. 1 2 3. எனக்கு குருமா பிடிக்காது தீனா. முதல்ல சப்பாத்தி தான். சாப்பாடு வந்தா எந்த டீசென்ட்டும் பார்க்க மாட்டேன். எனக்கு பாத்தீங்கன்னா குருமாலாம் அவ்வளவு லைக் பண்ண மாட்டேன். குருமானா பூரிக்கும் சரி சப்பாத்திக்கும் சரி சாம்பார் வச்சா சாப்பிடுவேன், இல்ல வெறும் வாயில கூட சாப்பிடுவேன். குருமா லைக் பண்ண மாட்டேன். பேசிட்டே இரு. நல்லா இருக்கு. 1000 தான் நம்ம சிக்கன் செஞ்சாலும் சரி பரோட்டா செஞ்சாலும் சரி இது அளவுக்கு எதுவும் வரமாட்டேங்குதுன்னா. அதே மாதிரி இதுக்கு உப்புமாக்கெல்லாம் வடை வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இருந்துனா ரொம்ப நாள் ஆச்சு ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணி. நான் நம்ம கடைசியா ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணோம். நீ பிரெக்னன்ட்டா இருக்கும்போது பண்ணோம். பிரியாணி சாப்பிட்ட மாதிரி தானே ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ஃபர்ஸ்ட் பண்ணதும் அதான் ஒரே ஒரு முறை தான் இது வரைக்கும் ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்டும் அதான் லாஸ்டும் அதான். அது கல்யாணம் ஆனப்ப ஒரு 5 months தான் அப்படி பண்ணோம். அதோட லாஸ்ட் ஈட்டிங் சேலஞ்ச் எல்லாம். அதுக்கப்புறம் இப்பதான் பண்றோம். அப்புறம் சாப்பிட்டு உப்புமா இருக்குது பேச முடியல அடிக்கடி. அப்போ நாங்க சிக்கன் பிரியாணில பார்த்து செஞ்சோம். தீனா என்ன தீனா இது இதெல்லாம் டூ மச். நான் சாப்பிட மாட்டேன்னு தெரிஞ்ச வேணும்னே என்ன வச்சு ஈட்டிங் சேலஞ்ச் பண்றாரு. ஆனா இருதீனா இன்னும் ஒரு முட்டையே காலி பண்ணிட்ட. கூப்பிடுறாங்க பாரு, இதை கேட்கறாங்க பேரு. இதெல்லாம் பத்தி சொல்லுதுண்ணா. சரி, இந்த டைம்ல உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு பிடிச்ச ஃபுட் எது சொல்லு பாப்போம். பிரியாணி. அங்க பார்த்து சொல்லுதுண்ணா பிரியாணி. அப்புறம் வேற என்ன பிடிக்கும்? சிக்கன் ரைஸ் எல்லாம் பிடிக்கும். எனக்கு பீட்ரூட் சாதம்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவதுதான் சிக்கன் ரைஸ் பிடிக்கும். சிக்கன் ரைஸ் சாப்பிடுறது நிறுத்திட்டேன் நான். எப்ப நிறுத்தினா பிரெக்னண்டா இருக்கும்போது அதெல்லாம் சாப்பிடக்கூடாது சொல்லிட்டாங்க. அப்ப இருந்து நிறுத்திட்டேன். அப்ப இருந்து
கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது நான் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு. ஆனா அதெல்லாம் லைக் பண்ண மாட்டேன். எனக்கு பிடிச்சது பாத்தீங்கன்னா பிரியாணி சாதம். நான் இதுக்கு தானே நான் உங்களை பாரு ஏமாத்தேன் நானு. சாப்பாடு ராமன். அதுதான் சாப்பாடு ராமன். குணம் இருக்காது நல்லா ஏமாத்துறது. இந்த மாதிரிதான் சாப்பிட முடியுதுண்ணா. யாரு தெரியல. நிறைய பிரியாணி சிக்கன் ரைஸ்னா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒன்னே ஒண்ணுதான். என்ன வந்து பாத்தீங்கன்னா கம்மா நாம சைலண்டா இருந்திருப்பேன். என்கிட்ட வந்துட்டு நீ பிரியாணி மட்டும் தான் சாப்பிடுவ, சிக்கன் ரைஸ் மட்டும் தான் சாப்பிடுவ, மத்த வீட்டுல சாப்பிடுற சாப்பாடு வச்சு வாயா நம்ம 2 பேரும் சேலஞ்ச் பண்ணலாம். சும்மா டெய்லி இதே மாதிரி பேசிட்டு இருந்தேன். சரி வான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீட்டுல சாப்பிடுற சாப்பாடு தானே நீ யாருக்கோ பொறுமையா சாப்பிட்டுனுக்குற. நல்லா சாப்பிடுவோம். என் பக்கத்துல உட்காந்து நிறைய எப்பயோ காலி பண்ணிட்டு இருப்போம். நெக்ஸ்ட் யாரு கூட ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதே சைக்கிள் வச்சு நம்ம சாப்பிட்டுருவோம். நான் சொன்னேன் உப்புமாலாம் கப்புல கரெக்டா வந்து போட்டேன். கொஞ்சம் அதிகமா போட்டுருவோம். நான் கரெக்டா போட்டது என் தப்பு. எனக்கு வந்து நிறைய போட்டுன்னு நினைக்கிறேன். நான் மட்டும் நான் சாப்பிடுங்க. ஒய்ஃப்காக விட்டு கொடுத்துடலாமா? ஒரு முட்டை இருக்கு. ஓட்டின்னு வந்துட்டு அதை பேச்சு இடம்ல. அதெல்லாம் வாழை இலை கிளீனா இருக்கணும். பச்சை மிளகாய் கூட விடக்கூடாதுப்பா. உண்மையெல்லாம் பஸ் கூட ஓட்டின்னு வந்துட்டு அப்படிதான். இந்த போங்காட்டெல்லாம் என்கிட்ட வரக்கூடாது. சரி முட்டை சாப்பிட்டு இந்த ஒரே பிஸ்கட் இருக்கு. நெக்ஸ்ட் டைம் நான் வந்து முன்னாடி பாப்பா கூட சொல்லிட்டு பண்றேன் சார். ஜாஸ்திக்குலாம் நான் செட் ஆக மாட்டேன். சாப்பிட முடியல. நான் சாப்பிடுறது அரை கஞ்சி சாப்பாடு என்ன கூட்டாதிக்கிட்டீங்க உட்கார வச்சு. சப்ஸ்கிரைபரும் நம்ம சப்ஸ்கிரைபரும் வந்து பாத்தீங்கன்னா பண்ண சொல்றாங்க. நீயும் கூப்பிட்டு இருந்தல நீ ஒரு நம்பிக்கை இருந்தது சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. நீ ஒரு நாளைக்கே 4 தட்டு சாப்பிடுவாரு இவரு. இதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா பிரயோஜனம் வயிறு வந்துட்டு. உனக்கு நான் தரேன், டைம் தரேன், 2 minutes டைம் தரேன். அதெல்லாம் தேவையில்ல. ஆனா நீ டைம் கொடுக்க கூடாது. உனக்கு ஏப்ப வேற வருது பேச முடியல. நீ டைம் கொடுக்க கூடாது. அது பேர் ஒரே பிஸ்கட்ல இருக்கு. நீ நேரம் டைம் தரக்கூடாதுப்பா. தோத்துட்டேன். வெற்றி தீனாவுக்கு. வணக்கம், நன்றி நன்றி வணக்கம். போதுனா நீ சாப்பிட்டியா? பிஸ்கட் வை. இனிப்பு சாப்பிடணும். சப்பாத்தி சாப்பிட்டியா? ஃப்ரெண்ட்ஸ் நானே சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யாரு இல்லைன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பா ஈட்டிங் சேலஞ்ச் பண்ண மாட்டேன். இவரை விட இந்த வீட்டுல யாரு, அதாவது எங்க அத்தை, மாமனாரு, எங்க மாமா, எங்க ஆயா எல்லாரும் இருக்காங்க. இவரை விட அவங்க யாரு அதிகமா அவங்கள சாப்பிடுவாங்கன்னு தெரிஞ்சு அவங்க கிட்ட இருந்து உட்கார அப்பா கூட பண்ண முடியாது, வாய்ப்பு இல்லை. ஏன் மாமா சாப்பிடுவாரு. அப்ப எங்க மாமனார் நல்லா சாப்பிடுவாரு. அவர் அட் டைம் கூட்டாந்து உட்கார வச்சு நானும் எங்க அப்பா ஈக்குவலா சாப்பிடுவோம். சாப்பிட வைக்கிறேன். ஸ்பீடு அவர் கூட சாப்பிட முடியாது. நிறைய சாப்பிடுவானு தெரியல.
சோ அவர் கூட சேலஞ்ச் பண்ணணும்னு எனக்கு ஆசை. நான் பண்ண வைக்கிறேன் பாரு இந்த தோக்கடிச்சுல. அவ்வளவுதான் இந்த ஈட்டிங் சேலஞ்சோட வின்னர் தீனா தான். அடுத்த டைம் நாங்க ஈட்டிங் சேலஞ்ச் பண்ற மாதிரியா இருந்தா ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் சர்ப்ரைஸ் அப்படி ஏதாவது வச்சு நாங்க பண்றோம். இந்த டைம் வந்து எதுவும் நாங்க அப்படி எதுவும் வைக்கல. நெக்ஸ்ட் டைம் அதை நாங்க பண்றோம். ஓகேவா? நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டுருந்தாங்கல்ல, அதனால உங்களுக்காக ஈட்டிங் சேலஞ்ச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். என்ன சப்பாத்தி எடுத்துட்டு